الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وجعل فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين وفجر لهم ينابيع رحمته ورضوانا تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமாத் தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜுமாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் பல கடவுள்களை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கடமைகளில் முதலாவதான ஷஹாதாவை சொல்லி நாம் உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய வரைவிலக்கணத்தை நாம் அறிந்து அந்த படைத்த இறைவன் ஒருவன் தான் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தர முடியும். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களை ஆட்சி கட்டிலிருந்து கீழே இறக்குகிறான் என்பதை போன்ற அந்த இறைவனுடைய அந்த நியதியை நம்பியவர்களாக, அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் ஒன்றாக இருந்தாலும் படைத்த இறைவன் எதை அவன் விரும்புகிறானோ அந்த முடிவை முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. ஒரு
முஸ்லிமை பொறுத்தமட்டில் அவனுடைய நம்பிக்கை என்பது அல்லாஹ் எதை இந்த உலகத்திலே நாடுகிறானோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையிலே ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய அந்த நம்பிக்கைகளிலே ஒன்று. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எல்லாம் இறைவனுடைய நாட்டப்படிதான் என்கிற அந்த விதியை ஏற்றுக்கொள்வது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நான் விரும்பக்கூடியவன், நான் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், நான் விரும்பக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், நான் விரும்பாதவர்கள் வரக்கூடாது என்று மாற்றார்கள் எப்படி நினைக்கிறார்களோ அது போன்றுள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் முயற்சி என்பது நம்முடையதாக இருந்தாலும் படைத்த இறைவன் எதை அவன் நியதியாக விதியாக அவன் எதை நாடி இருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமையாக நம்பிக்கையாக இருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது அது அகீதா தொடர்பான கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒன்றை நாம் வெற்றியாக எதிர்பார்ப்போம், அது நமக்கு தோல்வியாக அமையும் பொழுது அதையும் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள அவனுடைய ஈமானை அவன் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள அவனுடைய ஈமான் சார்ந்த ஒரு விஷயமாக நம்பிக்கையாக அது இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் ஆட்சியிலே ஆட்சி கட்டளிலே அமர்ந்திருக்கிறார்கள். நல்லவர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த நல்லவர்களும் நிரந்தரமாக இந்த உலகத்திலே ஆட்சி செய்தது கிடையாது. கெட்டவர்களும் ஆட்சியை செய்திருக்கிறார்கள். அந்த கெட்டவர்களும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக எந்த ஆட்சியும் செய்தது கிடையாது என்பதற்கு படிப்பினையாக பாடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஆங்காங்கே நடக்கக்கூடிய உலகத்தினுடைய பல பகுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்திலே சொல்கிறார், குல் நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹும்ம இறைவா, மாலிக்கல் முல்க் ஆட்சி அதிகாரத்திற்குரியவன், தொடுத்தில் முல்கமன் தஷா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அவன் ஆட்சியை வழங்குகிறான். வதுத்தில் முல்கமன் தஷா வதன்சில் முல்கமன் தஷா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களிடமிருந்து ஆட்சியை அவன் பிடுங்குகிறான். வதுஇஸ்ஸு மன் தஷா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துவான். வதுதில்லு மன் தஷா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களை இழிவுபடுத்துவான். பியதிக்கல் கைர் நன்மை அவனுடைய கையிலே தான் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் நிச்சயமாக நீதான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று நபியே நீர் இந்த மக்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன? நீங்கள் யார் வர வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே ஆட்சியை செய்ய முடியும். இந்த உலகத்தில் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பது மக்களுடைய முயற்சியாக இருந்தாலும் மக்களுடைய பேச்சுக்களாக இருந்தாலும் படைத்த இறைவன் எதை நாடுகிறானோ, படைத்த இறைவன் அவன் எதை விரும்புகிறானோ அதை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நிச்சயமாக அவன் நிகழ்த்தி காட்டுவான் என்பதற்கு தற்போதுள்ள நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இதுல பல பாடங்கள் பல படிப்பினைகள் இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய ஈமான் எப்படி எல்லாம் இருந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சான்று. யார் யார் வர வேண்டும் என்று, எந்தெந்த மக்கள் வர வேண்டும் என்று விரும்பியவர்கள் எல்லாம் அவர்களால் வர முடியவில்லை. ஒரு மனிதனுடைய அகீதா அவனுடைய கொள்கை என்பது எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக அவர்களுடைய உண்மை ரூபத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சமிட்டு இந்த உலகத்திலே கண்ணுக்கு முன்னால் நமக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். அதனால்தான் இந்த உலகத்திலே நல்லவர்கள் எத்தனை பேர்
இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். நிரந்தரமாக அவர்களால் ஆட்சி செய்ய முடிந்ததா? நிச்சயமாக இல்லை. எல்லோரும் எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். எத்தனையோ பேர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு தருகிறான். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துஆவிலே ஒன்று என்னது? அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத, இறைவா நீ கொடுத்திருப்பதை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தடுத்ததை கொடுப்பவர் எவரும் கிடையாது. இப்படி நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அப்படியானால் நாம் விரும்பக்கூடியதெல்லாம் இந்த உலகத்திலே நடக்காது. நிச்சயமாக நாம் விரும்பக்கூடியது எதுவுமே இந்த உலகத்திலே நடைபெறாது. அல்லாஹ் எதை தீர்மானிக்கிறானோ, அல்லாஹ் யார் உங்களை வழிநடத்தக்கூடிய, இந்த நாட்டினுடைய மக்களை வழிநடத்தக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் யாரை நிர்ணயம் செய்கிறானோ அவர்கள் தான் நிச்சயமாக ஆட்சி செய்ய முடியும் என்பதற்கு பல நிகழ்வுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், எத்தனையோ நாட்டினுடைய அதிபர்கள், ஈரானுடைய அதிபர், ஈராக்கினுடைய அதிபர், லிபியாவினுடைய அதிபர்கள், எத்தனையோ மக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். எத்தனையோ நல்லவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார்களா? மரணம் என்பது அவர்களுக்கு வராமல் இருந்ததா? நிச்சயமாக எல்லோருக்கும் அது ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவர்களுடைய ஈமான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, குல் நபியே நீர் கூறுவீராக, லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எதுவும் எங்களுக்கு நிச்சயமாக அணுகாது. இறைவன் என்ன நாடுகிறானோ அதுதான் எங்களுக்கு நடக்கும். அதை விதித்து இவர் வந்தால் அப்படி இருக்கும், அவர் வந்தால் இப்படி இருக்கும் என்று நமக்குள்ள இன்றைக்கு நாம் பேசிக் கொள்கிறோம். பேசக்கூடிய வார்த்தைகள் ஷிர்க் என்பது எந்த அளவுக்கு கலந்திருக்கிறது என்றெல்லாம் அறியாத ஒரு சூழ்நிலையில் வாயினால் கூட இணை வைக்கக்கூடிய ஒரு சூழல் முஸ்லிம் மக்கள் எத்தனை பேரிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதை பற்றி உணரக்கூடிய மக்கள் எத்தனை பேர்கள்? ஷிர்க் என்று சொன்னால், இணை வைப்பு என்று சொன்னால் மக்கள் என்ன விளங்கி இருக்கிறார்கள்? ஒரு தர்காவிலே போய் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வது ஷிர்க், மிகப்பெரிய ஒரு ஷிர்க் என்று விளங்கி இருக்கக்கூடிய மனிதன் நம்முடைய நாவால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமே, அது எவ்வளவு மோசமான ஒரு செயல். அது நம்முடைய அமல்களை அழித்து விடக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள்? எந்த அளவிற்கு என்று சொன்னால், பதவிக்காக வேண்டி, ஆட்சிக்காக வேண்டி, ஆட்சிகளை நானும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவிற்கு இணை வைப்பு, அதனுடைய விபரீதத்தை உணர்ந்தவர்களும் சரி, அது இணை வைப்பு என்று தெரிந்தவர்களும் சரி, பதவிக்காக பரிவட்டம் கட்டுவதும், பதவிக்காக வேண்டி மாற்றார்களோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்றைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதையும் நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். எந்த அளவிற்கு இது ஒரு பாதகமான செயல், எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர், அவரோடு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நேர்காணல் நடத்தக்கூடிய நேரத்தில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், தலைவரே உங்களுடைய காலடியில் எங்களுடைய வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், உங்களுடைய காலடிகளை கொண்டு நாங்கள் அந்த வெற்றியை சமர்ப்பிப்போம் என்று இறைவனை மறந்த பேச்சுக்கள், எங்களால் நிச்சயமாக முடியும், இது நடக்கக்கூடியது என்று சொல்லி இதை அந்த இஸ்லாமிய வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் கைதட்டி சிரித்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சொல்லக்கூடியவரும் ஒரு முஸ்லிம், அதற்கு அருகே அமர்ந்திருக்கக்கூடியவரும் ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிமுடைய ஈமான், அவனுடைய கொள்கை எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது? எத்தனையோ பேர்கள் நயவஞ்சகர்களாக இது போன்ற ஒரு சூழ்நிலையை செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இறைவன் நம்முடைய கண்முன்னாலே எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எதிலே வெற்றி இருக்கிறது? வெற்றி தோல்வி என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹர்பு ஷிமால், வெற்றி தோல்வி என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில், அதாவது 1447 ஆண்டுக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த மக்களோடாவது அவர்கள் கூட்டணிகளை வைத்து அந்த மக்களுக்கு வெற்றியை எடுத்து சொல்வதற்காக வேண்டி யாரோடு கூட்டணியை வைத்தார்கள்? எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள்! அந்த நேரத்தில் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப வெற்றி என்பது ஒரு ஏகத்துவத்தின் அடிப்படையில் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிலே நீங்கள் உறுதியாக இருந்து இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு வெற்றியை கொடுப்பார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை என்று சொல்கிறான். அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக்கி விட்டான். முஃமின்களுக்கு உதவி செய்வது தன்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எத்தனையோ முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ விதமான சக்திகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கூட்டம் அந்த நேரத்திலே இதே போലുള്ള ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று முஸ்லிம் சமூக மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது என்றைக்கும் மாறாத வாக்குறுதி. மனிதன் வாக்குறுதிக்கு மாறு செய்வான், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அந்த இறைவன் கூறுகிறான், முஃமின்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை என்று. எப்பொழுது ஒரு முஃமின் முஃமினாக இருக்க வேண்டும், எந்த சூழலிலும் கலிமாவிற்கு முரணாக, எந்த சூழலிலும் ஏகத்துவத்திற்கு முரணாக, எந்த சூழலிலும் இறைவைப்பினுடைய ஒரு சாயலை இல்லாமல் படைத்த இறைவன் மீது மட்டுமே தவக்குலை வைத்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார் என்பதற்கு சான்றாக பல நிகழ்வுகளை இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள ஒரு சூழ்நிலைகள் இந்த சமூகம் ஏன் இந்த அளவிற்கு நாளுக்கு நாள் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அதாவது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மிருகம், அப்படி இருக்கக்கூடிய அந்த மிருகம் ஒரு உணவு தட்டை நோக்கி எப்படி பாய்ந்து வருமோ அதே போல இந்த மக்களை நோக்கி சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும், சோதனைகள் அதிகமாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருப்பார்களா? ஏன் இப்படிப்பட்ட நெருக்கடிகள், எதனால் இப்படிப்பட்ட சோதனைகள், எதனால் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள்? இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? நாட்களிலே ஒவ்வொரு நாடுகளிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. தனக்கு சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்கிறார். மாற்றார்களுடன் சேரக்கூடிய நேரத்தில் தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளம் காட்டிக் கொள்வதில் வெட்கப்படுகிறார். சலாம் சொல்வதிலே யோசிக்கிறார். மற்றவர்கள் சலாம் சொன்னால் மாற்றார்களோடு சேர்ந்து நிற்கும் பொழுது அவன் ஒரு விதமான ஒரு முக பாவனையோடு இவன் ஏன் இந்த நேரத்தில் சலாம் சொல்கிறான் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் எல்லாம் இந்த ஏமாற்றத்திற்குரிய இந்த உலக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டவனாக வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப நபித்தோழர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பார்கள், எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பார்கள். நம்முடைய ஊர், நாம் வாழ்ந்த பகுதிகள் ஒரு 10, 20, 30 வருடத்திற்கு முன்பாக எத்தனை மக்கள் இந்த ஊரில் இருந்திருப்பார்கள். இப்போது இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கைகள் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய அந்த தாக்குதல்கள், அவர்களுடைய எதிர்ப்புகள், அவர்களால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் அவர்களுக்கு ஏற்பட்டு விடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹன் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த துன்யாவை நேசிப்பார்கள், மரணத்தை வெறுப்பார்கள். ஒரே வார்த்தையை முடித்தார்கள்.
இந்த துன்யாவினுடைய பதவிக்காக, இந்த துன்யாவினுடைய அதிகாரத்திற்காக, ஒரு பதவி தனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த கொள்கையும் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுப்பார்? துன்யாவை நேசிப்பார்கள், மரணத்தை வெறுப்பார்கள். மரணம் என்று சொன்னால் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னும் அதிக நாட்கள், இன்னும் பல வயதுகள் வாழ வேண்டும் என்றுதான் ஒருவனுடைய ஆசையாக இருக்கிறது. 50 வயது ஆகியாச்சு, மரணிக்க தயாரா? இல்லை. அதற்கு பிறகு என்னுடைய மகளுக்கு என்று ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அதை பார்த்து நான் மரணிக்க தயார். அதை பார்த்ததற்கு பிறகு தயாரா? அதற்கென்று ஒரு குழந்தை வேண்டும். இப்படிதான் மனிதனுடைய ஆசைகள் நீண்டு கொண்டே இருக்கிறதே தவிர மரணத்தை வெறுக்கக்கூடியவனாகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள ஒரு சூழ்நிலைகள் இஸ்லாமிய சமூகத்திலே ஏற்படும் பொழுது நிச்சயமாக மக்கள் இப்படிப்பட்ட அவர்கள் துன்யாவை நேசித்து மரணத்தை வெறுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுடைய அந்த கொடூரங்கள், அந்த சோதனைகள் இந்த சமூகத்தை நோக்கி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சமூகத்தினுடைய அவலநிலை எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய வீரியம் குறைந்ததனுடைய விளைவு இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் சினிமா கதாநாயகனுக்கு பின்னால், சினிமாவிற்கு பின்னால், ரீல்ஸ்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜமாஅத்தும், ஒவ்வொரு இயக்கங்களும், ஒவ்வொரு ஜமாஅத் கட்சிகளும், தலைவர்களும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 30 வருடத்திற்கு முன்னால் இந்த நம்முடைய பிரச்சாரம் எங்கே சென்றது? அந்த பிரச்சாரத்தினுடைய வீரியத்தின் குறைவு இன்றைக்கு மற்றவர்கள் நம்முடைய சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு, சினிமா மோகத்திற்கு பின்னால் செல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் வயது வந்த பெண்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜமாத்தும் சமூக தலைவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஈமானுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? நான் யார்? நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் என்னுடைய இஸ்லாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற சிந்தனை இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது? எத்தனை பேர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவன் முஸ்லிமா என்று படைத்த இறைவன் அறிந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் பல்வேறு உரைகளை கேட்கும் பொழுது அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், ஹக்க துகாதி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். ஒரு ஜமாத்துல, ஒரு ஊர்ல, ஒரு இஸ்லாமிய சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் மரணித்தால் அவனை முஸ்லிம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிமாக மரணித்தானா என்பதுதான் கேள்வி. அவன் முஸ்லிமாக மரணித்தானா என்பது அல்லாஹ் அறிந்தவராக இருக்கிறான். வாழக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த குஃப்ர் எந்த அளவுக்கு குஃப்ரை பற்றி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த குஃப்ர் செய்யக்கூடிய நிலையிலேயே மரணிக்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். நம்முடைய ரப்பு இறைவன் அவன் எதை தந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை இஸ்லாமிய மக்கள் பலரிடத்திலே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு, நீங்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வு மிக்கவர்கள், நீங்கள் தான் மேலானவர்கள். அல்லாஹ் ஒரு இடத்தில் நமக்கு கண்ணியத்தை தருகிறான் என்றால், ஒரு இடத்தில் நம்மை அவன் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றுகிறான் என்று சொன்னால், ஒரு முஃமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மட்டுமே தான் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தருவான். அதைதான் ஆரம்பத்தில் நாம் ஓதிய வசனம், வதுஇஸ்ஸு மன் தஷா, அவன் யாரை நாடுகிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துவான், வதுதில்லு மன் தஷா, அவன் யாரை நாடுகிறானோ அவர்களை இழிவுபடுத்துவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கும் ஆளாக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொன்ன நமக்கு என்ன தீங்குகள் நாம் நினைக்கக்கூடியவர்கள் வரவில்லை, நாம் நினைக்காதவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாம் மனம் தோண்டி விடாமல் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் முஃமின்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த முஃமின்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தருவார். ஆனால் எந்த விதமான சூழலிலும் நம்முடைய ஷஹாதாவிற்கு முரணாக நம்முடைய கொள்கைக்கு முரணான வார்த்தைகளை நாம் பேசுவதும் அந்த செயல்களிலே நாம் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக கூடாது. அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் அல்ல, ஒரு பேச்சு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து எப்படி ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே யார் ஆட்சி செய்கிறார்களோ ஒரு நாட்டை யார் ஆட்சி செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதிப்பதற்காக ஒரு சோதனைக்காக கூட அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை வழங்கி இருக்கிறார். எனவே இது போன்றுள்ள சோதனைகள் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் மனம் தோண்டி விடாமல் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு இறைவன் போதுமானவன், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்யக்கூடியவன் படைத்த இறைவன் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையாக அவனையே சார்ந்திருப்பீராக. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் அவனை யார் சார்ந்திருக்கிறார்களோ யார் அவன் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்தை கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே நாம் மாற வேண்டுமானால் இறைவன் மீது உள்ள அந்த தவக்குலை நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டு உண்மையான முஃமின்களாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிச்சயமாக நாம் தான் உயர்வு மிக்கவர்கள் என்று இறைவன் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட உயர்வை அடையக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்திலே மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுர். நபி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கைகள் 12, மின்ஹா 4 ஹுர், அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமிக்க 4 மாதங்கள் எது என்பதை சொல்லும் பொழுது இஸ்லாமிய மாதங்களுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதம், இரண்டாவதாக ரஜப், மூன்றாவதாக இப்பொழுது நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஒரு இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி இருக்கக்கூடிய துல்காதா மாதம், நான்காவதாக துல்ஹஜ் மாதம். அப்படி ஒரு புனிதமிக்க மாதத்தை நாம் அடைந்தவர்களாக இருக்கிறோம். இந்த புனிதமிக்க மாதங்களை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை ஏற்காத மக்கள் கூட, குறைஷிகள் எந்த அளவுக்கு இந்த மாதத்தை புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த மாதங்களிலே போர் செய்ய மாட்டார்கள், எந்த விதமான அநீதங்களும் செய்ய மாட்டார்கள், அதில் அந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவோடு கவனமுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையான ஒரு மார்க்கத்தில் உண்மையான இறைவனை உண்மையான தூதரை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிடத்தில்
இந்த மார்க்கத்திலே இந்த மாதங்களில் எந்த அளவிற்கு அதை புனிதமிக்கதாக கருதப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த மாதங்களை புனிதப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதிகமாக தக்பீர்கள், தஹ்லீல்கள், இபாதத்துகள் செய்வதில் இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும். குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இந்த மாதத்தினுடைய நாட்களிலே தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகள் உண்டான ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் இன்றைக்கு அந்த ஹரமை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவை இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எப்படி என்னோடு பழகியவர்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அதே போல எனக்கும் இந்த வாய்ப்பை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுல மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு வயோதிகத்தை அடைந்து அதை நிறைவேற்றக்கூடிய ரொம்ப சிரமத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப இது ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அதை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுது ஆரோக்கியமாக இருப்பார், எப்பொழுது அவன் பலகீனமாக ஆகுவார் என்று நிச்சயமாக அவனுக்கு தெரியாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரெல்லாம் நீங்கள் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தரும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்வே உன்னிடத்தில் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்கிறேன். அதே போல தொடர்ந்து சொன்னார்கள், ஃபீ தீனி, என்னுடைய மார்க்கத்தில் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா. இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு தெளிவற்ற ஒரு தன்மை, தெளிவில்லாத ஒரு நிலை இருப்பதன் காரணத்தினால்தான் எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு கொள்கையை கொண்ட நிலையில் எத்தனையோ முஸ்லிம் பேர்தாங்கிகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை பார்க்கக்கூடிய மாற்றார்கள், ஏன் அவரும் இப்படி செய்யலாம், நீங்களும் முஸ்லிம் தானே, அவர்களும் முஸ்லிம் தானே, இதுல எது சரியான மார்க்கம் என்று மற்றவர்கள் குழம்பக்கூடிய அளவிற்கு ஒரு முஸ்லிமினுடைய செயல்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன காரணம்? தன்னை முஸ்லிம் என்று அடையாளம் காட்டிக் கொள்வதில் அல்ல பிரச்சனை என்பது, அந்த இஸ்லாத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஈமான் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன? நாம் உள்ளத்தால் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் எப்பொழுது முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? உள்ளத்தால் படைத்த இறைவன் ஒருவன் தான் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய நாவால் வெளிப்படுத்த வேண்டும். அந்த நாவால் வெளிப்படுத்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை முடிந்து விட்டால் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது அடுத்த கட்டம் அவனுக்கு தொழுகை கடமையாகிவிடும். அப்ப இப்படி ஒரு முஸ்லிமினுடைய நிலைப்பாடு என்பது எந்த சூழலிலும் இந்த மார்க்கத்தை தடம் புரளக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. எவ்வளவு பேர்கள் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இந்த மார்க்கத்தோடு உண்டான தொடர்புகள், இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை பற்றி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஃபீ தீனி, என்னுடைய மார்க்கத்தில் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா, வ துன்யாய, என்னுடைய உலக வாழ்க்கையிலே நீ ஆரோக்கியத்தை தா, வ அஸ்லிஹ் லி தீனி, தொடர்ந்து சொன்னார்கள், ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலே ஆரோக்கியத்தை தா. குடும்பத்திலே உள்ள ஒருவர் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டால் அது எல்லோரையும் பாதிப்புக்கு ஆளாகி விடுகிறது. அவருக்கு இப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டு விட்டது, இதனால் அவர் எப்படி ஆகிவிட்டார், அதை நினைத்துள்ள கவலைகள். அதனால அதில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள். மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் நீ ஆரோக்கியத்தை தான். பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வே அதை நீ எனக்கு பறக்கச் செய். நிறைய வருமானங்கள் வருகிறது, ஆனால் பல நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், எங்கே வருகிறது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் எத்தனையோ மக்கள் பிதுக்கி போய் நிற்கிறார்கள். அப்ப என்ன காரணம்? இறைவன் அதில் எனக்கு பறக்கச் செய்யவில்லை. அதனால்தான் இதெல்லாம் ஒரு ஆரோக்கிய
ஆரோக்கியமாக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். எனவேதான் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதில் ஆரோக்கியம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம். எனவேதான் அல்லாஹ் தூதர் இப்படி அழகான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இபாதத்துகளை ஆரோக்கியத்தோடு முழுமையான முறையில் முழு திருப்தியோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் கவனத்திலே கொண்டு, ஆரோக்கியம் இழந்த நிலையில் எத்தனையோ மக்கள் ஹஜ் என்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்க இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கம்தான் கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த கூலியை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியருள் புரிய வேண்டும். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் செல்வத்தை கொடுத்திருப்பான், ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கும், ஆனால் அல்லாஹ் நாடினால் தான் அந்த இபாதத்தை செய்ய முடியும். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆரோக்கியமான முறையில் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய மார்க்கத்திலும் எல்லா விதத்திலும் ஒரு உறுதியற்ற தன்மை இல்லாமல் கொள்கை உறுதியோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவானே தவிர எந்த சூழலிலும் அவர்களை இழிவுபடுத்த மாட்டான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பல வரலாற்று செய்திகள் நமக்கு படிப்பினையாக பாடமாக சொல்லுகிறது. எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.